புருஷன் காக்காவும் மனைவி காக்காவும் சேர்ந்து ஒரு பனைமரத்துக்கு மேல முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டு, குஞ்சுக்கு சாப்பாடு எடுக்க போன தாய் காக்காவும் தந்தை காக்காவும், நேரமே புருஷன் மனைவியா இருந்தனும், இப்போ தாய் காக்காவும் தந்தை காக்காவும் தெரியாம டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் உட்கார்ந்துருமா, ரெண்டு பேரும் கரிஞ்சு கறிக்கட்டையா கீழே விழுந்தனும். குஞ்சுகள் பனைமரத்திலிருந்து சாப்பாடு கேட்க தொடங்குது. உடனே தூதன் தாண்டவர் சொன்னாரு, ஒரு காக்க குஞ்சு கூப்பிடுது, இப்ப ஏன்னு கேட்டுட்டு வாண்டு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை டெலிவரி பண்ண அதிகாரம் உள்ள ஒரு கர்த்தர். ஏய், உடனே பூமியில இறங்கி வந்த தேவதூதன் ஏறி போய் பரலோகத்தின் தேவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தான். குஞ்சுகளுக்கு கண்ணு தெரியலப்பா, தாயும் தந்தையும் டிரான்ஸ்ஃபார்மர்ல மின்சாரம் தாக்கி செத்து போச்சுன்னு. உடனே கர்த்தர் தூதன்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அது எனக்கு தெரியாது, காக்க குஞ்சினுடைய அழுகை என்னிடத்துல வந்திருக்கு, அது பறக்கிறது வரை அதுக்கு போஜனம் கொடுக்கணும்னு. ஏய் 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 ஏய், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு தகப்பன் இல்ல. வாழ்க்கையில ஒரு தடவையாவது சூர மீன் வாங்கி சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. சாப்பிட்டது இல்லையா? ஏ குழந்தா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? வாழ்க்கையில ஒரு தடவையாவது சூர மீன் வாங்கி சாப்பிட்டு இருக்கான்னு கேட்டேன். சாப்பிட்டு இருக்கு. எப்பாவது நீங்க சந்தையில போய் வாங்கின மீனோ பிடிச்சிட்டு வந்த மீனோ 21 நாள் உபவாசம் இருந்து மெலிஞ்சிருந்தது பார்த்தீங்களா? எப்பாவது? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு இலை இல்லை, ஒரு அலை என்ன தூக்கிட்டு போட்டு நான் ஒரு ஜந்துக்களும் இல்லாத இடத்துல அகப்பட்டுட்டேன். 21 நாளா பட்டினி கிடந்து எலும்பும் தோலுமா ஒரு சூர மீனாவது பார்த்துருக்கீங்களா? சரி, சாப்பாடு இல்லாம பட்டினி கிடக்கிற ஒரு நெத்திலி மீனாவது பார்த்திருக்கா? அப்படி டன் கணக்குல கோடி கணக்குல சமுத்திரத்துல ஓடுகிற அத்தனை மீனுக்கும் சரியான நேரத்துல ஆகாரம் கொடுக்கிற நல்ல தகப்பன் இல்ல.